கார்த்திகை தீபம் ஒளியின் திருநாள் தமிழர்களின் ஆன்மீக பாரம்பரியத்தில் தனித்துவமிக்கது. அன்று பொதிகை மலையில் பிரம்மன் தானே உலகத்தின் முக்கிய சக்தி என்று கூறினார். அதே சமயம் விஷ்ணு தன்னை உலக பாதுகாப்பின் தலைமை கடவுள் என நினைத்தார். அவர்கள் இருவருக்கும் மேலானவர் யார் என்பது பற்றி வெகுநேரம் விவாதமாயிருந்தது. தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை இந்த விவகாரத்தில் தீர்வு காண அழைத்தனர். சிவன் தனது அழகு மற்றும் ஞானத்தால் ஒரு முக்கியமான சோதனையை அறிவித்தார். சிவபெருமான் எவராலும் தொடக்கமும் முடிவும் காண முடியாத ஒரு அக்னி ஜோதியாக மாறினார். இந்த ஜோதியின் தொடக்கம் அல்லது முடிவை கண்டுபிடித்தால் அவர்தான் இந்த பிரபஞ்சத்தின் சிரேஷ்ட சக்தி என்று ஏற்றுக்கொள்ளப்படும் என கூறினார். பிரம்மன் அன்னப்பறவை மேல் அமர்ந்து ஜோதியின் உச்சத்தை தேடி உயரமாக பறந்து சென்றார். மற்றவர் பக்கம் விஷ்ணு பன்றியாக மாறி பூமியின் அடிவாரத்தை தேட